கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகல்கான் என்கின்ற இடத்தில் நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூட்டில் 26 அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூடு நடந்ததற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்திய நாட்டின் பாதுகாப்பில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு நடந்த சம்பவம் என்பது வேறுபாடு இல்லாமல் அந்த பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள், இந்து சகோதரர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களை விட்டுவிட்டு இந்து சகோதரர்களா என பார்த்து கொலை செய்ததாக ஒரு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அவதூறை இன்றைக்கு அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சமூக நண்பர்கள், சமூக ஊடகத்தை சார்ந்தவர்கள் அங்கு என்ன நடந்தது, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு உயிர் தியாகம் செய்தார்கள், இந்த 26 நபரில் உசேன் என்கின்ற ஒரு நபர் அந்த எதிரிகளோடு சண்டையிட்டு உயிர் நீத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தியாகம் செய்ததெல்லாம் இன்றைக்கு மறைத்து இது திட்டமிட்டு மதவெறியை தூண்டக்கூடிய வகையில் ஒரு கும்பல் இதை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒன்றிய அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்.